அன்பானவர்களே, இந்த ஞாயிறு நமக்கு பரிசுத்த திருத்துவ ஞாயிறாக நாம் அனுசரிக்கின்றோம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த திருத்துவ கடவுளின் நாமத்தில் உள்ளது. ஆமென். தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று செபிப்போம். பரலோக கடவுளே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக எங்கள் அன்பு கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்டதான வேளைக்காக உமக்கு நன்றி. கடவுளே, இவ்வேளையிலுமாக நாங்கள் இந்த கால வேளையில உமது நாமத்தை மகிமைப்படுத்தி துதித்து பாடி உம்மை தொழுது கொள்ள
நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி கடை ஏறெடுக்கிறோம். கடவுளே, இவ்விடையிலுமாக எங்களுடைய வாழ்வில் இன்னொரு புதிய நாளை நீர் காணச் செய்து அதற்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கடவுளே, ஆங்காங்கு அவரவர்களின் இல்லறங்களிலே கூடி கடவுளின் நாமத்தை மகிமைப்படுத்தி துதித்து பாடுகிற பொழுது கடவுள் தாமே நீர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பேர் பேராய் தனித்தனியாய் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையில கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கடவுள் நீர் உமது நாம மகிமைக்கென்று ஆசீர்வதித்து வழி நடத்துகிறாக. இந்த வேளையிலுமாய்க்கூட எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆராதனை துவக்கம் முதல் இறுதி மற்றும் கடவுளுடைய மெய்ப்பிரசன்னம் எங்களை ஆட்கொள்வதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களை, நாம் அனைவரும் சேர்ந்து பாடல் புத்தகத்தில் 72ஆம் பாடலை பாடும். பாடல் எண் 72. சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம், தரை கடல் உயிர்மாம் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், தரை கடல் உயிர்மாம் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், திரு அவதாரா நமஸ்காரம், ஜெகத்திரட்சகனே நமஸ்காரம், தரணையின் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், பரிசுத்த ஆவே நமஸ்காரம், பரமசகுருவே நமஸ்காரம், அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சிற்றே சதா நமஸ்காரம், அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சிற்றே சதா நமஸ்காரம், மூத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா துத்திய த்ரியேகத்வ நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா துத்திய த்ரியேகத்வ நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம், தரை கடல் உயிர்மாம் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், தரை கடல் உயிர்மாம் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். அன்பானவர்களே, நமக்கு திருவிருந்து ஆனது அனுசரிக்கப்பட முடியாவிட்டாலும் கூட நாம் இந்த வேளையில பாடல் புத்தகத்தில் 16ஆம் பக்கத்தை நாம் எடுத்து இந்த திருவிருந்துக்குரிய பிரதான தேவாராதன முறையை நாம் பின்பற்றுவோம். நமதாரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயம் உள்ளவர்களாய் ஆண்டே சேர்ந்து நமது பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது.
வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் அவரே. என் வேதனை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று தேவரே என் பாவத்தின் தோஷத்தை மாற்றேன். 18ஆம் பக்கத்தில் உள்ள பாவரிக்கை ஜெபத்தை நாம் சேர்ந்து ஜெபிப்போம். இரக்கமுள்ள கடவுளே, ஏழை பாவியாகி நான் உமக்கு முன்பாக விழுந்து உம்முடைய கிருபையும் பொறுமையும் தேட வருகிறேன். நான் மனதினாலும் வாக்கினாலும் நடத்தினாலும் வெகு விதமான பாவ குற்றங்களை பண்ணினேன் என்று மனஸ்தாபமற்று அறிக்கையிடுகிறேன். தயவுள்ள சுவாமி, நான் நரகத்தில் அழிவது நியாயமாயினும் என்னை உடைய சமூகத்தை விற்று தள்ளாதிரும். தேவரீர் என்னுடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் பார்த்து நான் செய்த பாவங்களையெல்லாம் மன்னித்து ரட்சியும். நான் திரும்ப பாவம் செய்ய சோதிக்கப்படுகிற பொழுது அதற்கு சம்மதியாமல் அதை அருவருக்கவும் உமக்கு பிரியமான பிள்ளையாய் நடக்கவும் பரிசுத்த ஆவியை கொண்டு எனக்கு புத்தியும் பலத்தையும் தந்தருளும். இனி நான் சாகும் வேளையிலே உம்முடைய மோட்ச ராஜ்யத்திற்குள் சேர்வதற்கு என்னை ஆயத்தம் பண்ணியருளும் சுவாமி. ஆமென். வசனத்தின் ஊழியனாக அழைக்கப்பட்டு இவ்வூழியத்திற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற நான் என்னுடைய ஊழியத்தின்படி நீங்கள் செய்து வர அறிக்கையின் பெயரில் உங்கள் யாவருக்கும் கடவுளுடைய கிருபை அறிவித்து நமது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாகவும் அவருடைய கட்டளையின்படியும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்கிறேன். திருத்துவ பண்டிகையின் நாளுக்குரிய ஆரம்ப வாக்கியத்தை நாம் பாடுவோம். பக்கம் 96. பரிசுத்த திருத்துவத்திற்கும் பிரிக்கப்படாத ஒருமைக்கும் ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தயவை நமக்கு காட்டினதினால் அவரை மகிமை செலுத்துவோமாக. சேனைகளின் யெகோவா பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சகலமும் அவராலும் அவர் மூலியமா அவருக்கென்றே இருக்கிறது. எங்கள் ஆண்டவராகிய யெகோவா, உமது திருநாமம் உலகமெங்கும் எவ்வளவு மேன்மையானது. பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கு மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான யுக யுகங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை, பூமியில் மனிதனுக்குள் சமாதானம், அவர் மேல் பிரியமாயிருக்கிறார். பரமராஜாவாகிய கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே பேரான குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை
புகழுகிறோம். ஓமாய் வானயோகேரோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகா மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளின் ஆட்டுக்குட்டியே, பிதாவே சோதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவின் மகிமையிலே பரிசுத்தாவியோடு நீர் ஒருவர் பரிசுத்தர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, உமது அடியார்களாகிய நாங்கள் மெய் விசுவாச அறிக்கையினால் நித்திய திருத்துவத்தை ஒப்புக்கொள்ளவும், உமது தெய்வீக மகத்துவத்தின் வல்லமையினால் ஒருமையை வணங்கவும் கிருபை செய்த தேவரே, எங்களை இந்த விசுவாசத்தில் இடைவிடாமல் நிலைநிற்க செய்து எல்லா எதிராளிகளுக்கும் எங்களை தற்காத்தருள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாய் என்றென்றைக்கும் இழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது நேச குமாரனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். அமர்ந்திருப்போம். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டின் பகுதி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 1. அதை தொடர்ந்து 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 1. அதை துவங்கி 2ஆம் அதிகாரம் 1 துவங்கி 4 உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். இன்றைக்குரிய பழைய ஏற்பாட்டு பகுதி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அதைத் தொடர்ந்து 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் வரை. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 2ஆம் அதிகாரம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியையை எல்லாம் முடிந்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. ஆமேன். வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாடு பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. நிருப பகுதியினை வாசிக்க கேட்போம். நிருப பகுதியானது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தொடர்ந்து 22 துவங்கி 36ஆம் வசனம் உடைய அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்
தொடர்ந்து 22 துவங்கி 36 வசனம் முடிய. The epistle reading is taken from the book of Acts, chapter 2, verse 14, followed by verse 22 to 36. I repeat, Acts chapter 2, verse 14, followed by verse 22 to 36. Then Peter stood up with the 11, raised his voice and addressed the crowd. Fellow Jews and all of you who live in Jerusalem, let me explain this to you. Listen carefully to what I say. Men of Israel, listen to this. Jesus of Nazareth was a man accredited by God to you by miracles, wonders, and signs, which God did among you through him, as you yourselves know. This man was handed over to you by God's set purpose and foreknowledge, and you, with the help of wicked men, put him to death by nailing him to the cross. But God raised him from the dead, freeing him from the agony of death, because it was impossible for death to keep its hold on him. David said about him, I saw the Lord always before me, because he is at my right hand. I will not be shaken. Therefore, my heart is glad and my tongue rejoices. My body also will live in hope, because you will not abandon me to the grave, nor will you let your Holy One see decay. You have made known to me the paths of life. You will fill me with joy in your presence. Brothers, I can tell you confidently that the patriarch David died and was buried, and his tomb is here to this day. But he was a prophet and knew that God had promised him on oath that he would place one of his descendants on his throne. Seeing what was ahead, he spoke of the resurrection of the Christ, that he was not abandoned to the grave, nor did his body see decay. God has raised this Jesus to life, and we are all witnesses of the fact. Exalted to the right hand of God, he has received from the Father the promised Holy Spirit, and has poured out what you now see and hear. For David did not ascend to heaven, and yet he said, the Lord said to my Lord, sit at my right hand, until I make your enemies a footstool for your feet. Therefore, let all Israel be assured of this. God has made this Jesus, whom you crucified, both Lord and Christ. These are the words of the Lord. Thanks be to God. Amen. நாம் அனைவரும் எழுந்து நிற்க சுவிசேஷ பகுதியினை நாம் வாசிக்க கேட்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷ பகுதி மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 துவங்கி 20 வசனம் முடிய. மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 துவங்கி 20 வசனம் முடிய. ஆண்டவரே, உமக்கு மகிமையுண்டாவதாக. பண்டிகையின் இன்றைய நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனம் 16 முதல் 20 வரை. 11 சீசர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தோஷப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள்.
இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். வாசிக்க வேண்டியதான சுவிசேஷ பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளுடைய ஜீவனுள்ள வசனங்களை வாசிக்க கேட்ட நாம் அதற்கு மறுபடியாக 24ஆம் பக்கத்தில் உள்ள நிசியா விசுவாச அறிக்கை நாம் யாவரும் இணைந்து அறிக்கை செய்வோம். பக்கம் 24. ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன், இவர் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்திற்கும் வல்ல பிதாவானவர். ஒரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், இவர் கடவுளுடைய ஒரே பேரான குமாரன், சர்வ காலங்களுக்கு முன்னே பிதாவினின்று பிறந்தவர், சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே. கடவுளென்று கடவுள், ஜோதியென்று ஜோதி, மெய்யான கடவுளென்று மெய்யான கடவுள், பிதாவுடைய ஏக வஸ்துவானவர். இவரை கொண்டு எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. இவர் மனிதனாகி நமக்காகவும் நம்முடைய ரட்சிப்பின் நிமித்தமாகவும் பரலோகத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினால் கன்னிமரிடத்தில் அவதரித்து மனிதனானார். பொந்து பிலாத்தின் கீழ் நமக்காக சிலுவையில் அறிவுண்டு மறித்தடக்க பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் கொழுந்தார். பரலோகத்திற்கு ஏறி பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். இவருடைய ராட்சத்திற்கு முடிவில்லை. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன், இவர் ஆண்டவரும் உயிர்ப்பிக்கிறவருமாமே. இவர் பிதாவினின்றும் குமாரனின்றும் புறப்படுகிறவர், பிதாவோடும் குமாரனோடும் வேகமாய் தொழுது கொள்ள மகிமைப்படுத்தப்படுகிறவர், தீர்க்கதரிசிகளை கொண்டு உரைத்தவருமாமே. பரிசுத்தமும் பொதுவான ஒரே அப்போஸ்தல சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்நானம் உண்டென்று அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர் பெறுதலையும் வரும் நித்திய ஜீவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென். அமர்ந்திருப்போம். அன்பானவர்களை, நாம் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நேராக கிடந்து செல்வோம். பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 16-20. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி வேண்டுதல் செய்வோம். பரலோக கடவுளே, இது ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடவுளே, இவ்வேளையிலுமாக நாங்கள் சுவாமி உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைப்படுவீராக. தேவன் தாமே உமது திரு வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற பொழுது அவைகளை புரிந்து கொள்ளும்படியான ஞானத்தை தந்தருளும். தூய ஆவியானவரை கொண்டு அடியேனை மறைத்து நீர் பேசும். அடியார்களாகி நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் திருத்துவ பண்டிகையினை கொண்டாடுகிறோம். திருத்துவ பண்டிகையினை நாம் கொண்டாடுகின்றோம். கடந்த வாரத்திலே நாம் பெந்தேகோஸ்து பண்டிகையை கொண்டாடினோம். பெந்தேகோஸ்து பண்டிகைக்கு பின்பதாக
நம்முடைய சபையினுடைய அட்டவணையில் வரக்கூடிய பண்டிகையானது பரிசுத்த திருத்துவ பண்டிகை என்பதாகும். பரிசுத்த திருத்துவ பண்டிகை என்பதாகும். திருத்துவ பண்டிகை என்று சொல்லுகிற பொழுது நாம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளை நாம் விசுவாசிக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசமானது, கிறிஸ்தவர்களின் விசுவாசமானது திருத்துவ கடவுளின் அடிப்படையில், திருத்துவ கடவுளின் அடித்தளத்தில் கிறிஸ்தவர்களாகி நாம் திருத்துவ கடவுளை நாம் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய விசுவாச அடித்தளமே, நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசத்தினுடைய முக்கியமே திரியேக கடவுளில் வைக்கின்ற விசுவாசமே ஆகும். அதைதான் நாம் நம்முடைய விசுவாச அறிக்கைகளில் நாம் அறிக்கையிடுகிறோம். அப்போஸ்தல விசுவாச அறிக்கையிலும், நிசியா விசுவாச அறிக்கையிலும், அத்தனாசிய விசுவாச அறிக்கையிலும் நாம் அறிக்கை செய்கின்ற அறிக்கைகள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளில் வைக்கும் விசுவாசம் உடையவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதாகும். அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்தானவர் தாம் இறுதியாக தமக்கு இருந்த அதிகாரத்தை கொண்டு சீடர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து சீடர்களை ஆசீர்வதித்து அவர்களிடத்தில் கொடுக்கின்ற அந்த ஊழியத்தை உறுதிப்படுத்துகின்றார். He commissions the ministry. இந்த பகுதியானது the Great Commission என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. The Great Commission. ஊழியத்தை அவர்களில் கைகளில் கொடுத்து அவர்களை உறுதிப்படுத்தி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றவராய் காணப்படுகின்றார். இயேசுவானவர் எங்கே பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இப்படியாய் இருக்கின்றது. என்ன? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லக்கூடியவராய் இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் இவர்களுக்கு ஊழியத்தை செய்யும்படியாய், இயேசுவானவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் சீடர்களை அழைத்து அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவர்களை புறப்பட்டு செல்லும்படியாய் சொல்லக்கூடியவராய் காணப்படுகிறார். சொல்லுகிற பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் சகல அதிகாரம் உடையவர். சகல அதிகாரம் உடையவர். எல்லாவற்றின் மீது அவர் அதிகாரம் கொண்டவராய் இருக்கின்றார். எல்லாவற்றின் மீது அவர் அதிகாரம் கொண்டவராய் இருக்கிறார். He has authority over everything. சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் அவர் உயிர்த்தெழுந்த பின்புதான் இவருக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டதா என்றால் இல்லை, அப்படியாக இல்லை. இந்த பூமி, இந்த உலகம் உருவாக்கப்பட்ட பொழுதே அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர் அவர். ஒருவேளை நாம் பார்க்கலாம், மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை பார்க்கிற பொழுது 8-9 வசனங்களில் பார்க்கிற பொழுது பிசாசானவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம் இயேசுவானவருக்கு சொல்லுகிறார், நீ அதை பணிந்து கொள், இந்த உலகமே எனக்குரியது, உலகத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி உலகத்தின் அதிபதியாய் அவன் பேசுகின்றான். உலகத்தின் அதிபதியாய் அவன் பேசுகிறான். இயேசுவானவரிடத்தில் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்த பொழுதும் அவர் அந்த அதிகாரத்தை அவர் மிஸ்யூஸ் செய்ததாக சொல்லப்படவில்லை. He never misused the authority. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீ என்ன எனக்கு கொடுக்கிறது என்று பிசாசனிடத்தில் அவர் வாக்குவாதம் செய்தவராக அவர் காணப்படவில்லை. சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பிசாசு இயேசுவுக்கு ஆஃபர் பண்ற, பிசாசு இயேசுவுக்கு சொல்லுகிற, நான் இதை உனக்கு கொடுக்கிறேன், நீ என்னை பணிந்து, நீ என்னை பணிந்து. ஆனால் இயேசுவானவர் ஒரு காலமும் பிசாசை பணிந்து கொண்டவராக காணப்படவில்லை. காரணம், அவருக்கு தெரியும், எனக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ எனக்கு கொடுக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவன் நான், சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை ஒரு காலமும் இயேசுவானவர் தன்னுடைய ஊழியத்தில் பயன்படுத்தவே இல்லை. ஒரு காலமும் அந்த அதிகாரத்தை குறித்து அவர் பேசவே இல்லை. இறுதியாய் அவர் சீடர்களை அழைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிற பொழுது, அவர்களுக்கு ஊழியத்தின் அதிகாரத்தையும் அவர்களிடத்தில் கொடுக்கும் பொழுது சொல்லுகிறார், அப்பொழுதுதான் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, சகல அதிகாரம் உடையவராய் இருந்த பொழுதிலும் கூட அன்பானவர்களே, அவர் ஒரு காலமும் அதை அவர் பெருமையாய் எண்ணிக்கொள்ளவில்லை. பிலிப்பியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது அங்கு சொல்லப்படுகிறது, அவர் கடவுளுக்கு ஈடாய் இருந்த பொழுதும் ஒரு காலமும் அவர் அதை உயர்த்தி காண்பித்துக் கொள்ளாமல் அவர் தம்மை தாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். அதாவது சிலுவையின் பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினவராய் தான் காணப்படுகிறாரே தவிர எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி அவர் அந்த அதிகாரத்தையும் அதிகாரத்துவத்தையும் கையில் எடுத்து அவர் அதை என்ன செய்யவில்லை. He never misused. He never misused. அன்பானவர்களே, கடவுள் ஆண்டவராக இயேசுவிடத்தில் சகல அதிகாரத்தையும் கொடுத்து வைத்திருந்தார். அந்த அதிகாரத்தை கொண்டு இயேசுவானவர் சீடர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறவராய் காணப்படுகிறார். அந்த அதிகாரத்தை கொண்டு சீடர்களுக்கு இயேசுவானவர் கட்டளையிடுகின்றார். என்ன கட்டளையிடுகின்றார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்குங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்குங்கள். என அன்பான தெய்வ ஜனமே, இயேசுவானவர் முதலாக சீடர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றார். என்ன, இதற்கு முன்பதாக இருந்த பொழுது எப்படியா இருந்தது சூழ்நிலை என்று சொன்னால், சுவிசேஷமானது யூதர்களுக்காக அறிவிக்கப்பட்டது. 12 அப்போஸ்தலர்களை இயேசுவானவர் யூத மக்களுக்கு சொல்லும்படியாய் அனுப்புகிறார். சுவிசேஷமானது யூதர்களுக்கு மாத்திரம் என்று சொல்லி யூதர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மத்தேயுவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்க இயேசுவானவர் சீடர்களை அனுப்புகிறார். சீடர்களை அனுப்புகிற பொழுது அவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? புறமதத்தின் மக்களின் மத்தியிலும் சமாரியா பட்டணத்திற்குள்ளாக நீங்கள் செல்ல வேண்டாம், நீங்கள் யூதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் நீங்கள் புறப்பட்டு போங்கள். நீங்கள் யூதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்கள் புறப்பட்டு போங்கள். இவர்களும் இந்த 12 இவர்கள் யூதர்களாய் காணப்பட்டார். யூதர்களாய் இருந்தபடியால் யூதர்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி அந்த 12 இயேசுவானவர் அனுப்பினார். யூதர்களுக்கு மாத்திரமே ரட்சிப்பு என்று சொல்லி அவர்களுடைய மனதில் இருந்தது. மேசியாவானவர் யூதர்களுக்காக மாத்திரமே அவர் வந்தார். மேசியாவானவர் யூதர்களுடைய ராஜ்யம். இயேசு கிறிஸ்தானவர் அவர் யூதர்களுக்கு என்று சொல்லினார். வரப்போகிற மேசியா யூதர்களுக்காகவே அவர் வருகின்றார் என்று சொல்லி அவர்கள் விசுவாசத்தோடு இருந்தார். அப்பொழுதுதான் அங்கே பார்க்கிற பொழுது இயேசுவானவர் சொல்லுகிறார், நீங்கள் யூதர்கள் மத்தியில் போய் ஊழியத்தை செய்யுங்கள். நீங்கள் யூதர்களிடத்தில் செல்லுங்கள். புறமதத்தினரிடத்திலேயோ சமாரிய பட்டணத்திற்குள்ளாக நகரத்திற்குள்ளாக நீங்கள் செல்ல வேண்டாம். அவர்களிடத்தில் நீங்கள் செல்ல வேண்டாம். நீங்கள் யூதர்களிடத்தில் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். ஆனால் இங்கே பார்க்கிற பொழுது it is reversible. எங்க பார்க்கிற பொழுது என்ன சொல்லுகிறார்? யூதர்களுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்குங்கள். The salvation is for the whole world.
ரட்சிப்பானது வெறும் யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல. ரட்சிப்பை நீங்கள் யூதர்களுக்கு சொன்னீர்கள். நீங்கள் யூதர்களுக்கு ஏற்கனவே சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் சகல ஜாதியாருக்கும் சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டும். சகல ஜாதியாருக்கும். சகல ஜாதியார் என்று சொல்லுகிற பொழுது சகல தேசத்தாருக்கும், சகல தேசங்கள், சகல மக்களுக்கும், யூதர்கள், புறமதத்தினர் அனைவருக்கும் சுவிசேஷமானது அறிவிக்கப்பட வேண்டும். அங்கே எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. அங்கே எந்த ஒரு வேற்றுமைகளையும் கிடையாது. அங்கே எந்த ஒரு வித்தியாசங்களும் கிடையாது. ரட்சிப்பு ஆனது அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது. ரட்சிப்பானது அனைவருக்கும் உரியது. ஆகவே நீங்கள் சகல ஜாதியாரையும் சீஷராக, எல்லோருக்கும் சுவிசேஷம், எல்லோருக்கும் ரட்சிப்பு, அனைவருக்கும் ரட்சிப்பின் செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது இயேசுவின் நோக்கமாயிருந்தது. இயேசுவின் நோக்கமாயிருந்தது. அங்கே ஆண் என்றும் பெண் என்றும், உயர்ந்தவன் என்றும் தாழ்ந்தவன் என்றும், படித்தவனோ படிக்காதவனோ, ஏழையோ பணக்காரனோ ஒருவன் கிடையாது. அனைவருக்கும் ரட்சிப்பின் செய்தி, அனைவருக்கும் ரட்சிப்பு. பெரியவர்களோ சிறியவர்களோ, குழந்தைகளோ பாலகரோ, வாலிபனோ வயோதிகர்களோ யாராக இருந்தாலும் அனைவருக்கும் ரட்சிப்பின் செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். அனைவருக்கும் ரட்சிப்பு அறிவிக்கப்பட வேண்டும். The salvation is for everyone. The salvation is for everyone. It is not only for the Jewish, but for each and every individual. There is no any difference between Jews and Gentiles. The salvation is for each and everyone. It is for all the people. It is for all the groups. It is for all the human beings. There is no any differentiation that educated, uneducated, the rich and the poor, the Gentiles and the Jews. There is no man and women. For everyone, the salvation have to be preached. The salvation have to be preached, even for the babies, even for the children's youth, old age people, even for the infants. The salvation have to be preached and they must be saved. They have to be saved. ரட்சிப்பை அடைய வேண்டும். ஆகவே நீங்கள் சகல ஜாதியாருக்கும், சகல தேசத்தாருக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ரட்சிப்பானது அது இட் இஸ் a universal. அது அனைவருக்கும் கொடுக்கப்படுகின்ற ஒன்று. ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரம் அல்ல. அதை தான் கடந்த வாரத்தில் பெந்தேகோஸ்தே நாளில் நாம் பார்த்தோம். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் பேசின பொழுது, பிரசங்கித்த பொழுது அநேக பாஷைக்காரர்கள் சுவிசேஷத்தை, சத்தியத்தை, பிரசங்கித்ததை, அவர்கள் பேசினதை புரிந்து கொண்டார்கள். அனைவருக்கும் சுவிசேஷம், அனைவருக்கும் ரட்சிப்பு. ஆகவேதான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போ, சகல தேசத்தார், சகல மக்களுக்கும், அனைவருக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிங்கள். காரணம், சகல அதிகாரமும் எனக்கு உண்டு. எவ்வளவு நாட்களாக பிசாசானவன் அதிகாரம் செலுத்தி கொண்டிருந்தான். The Satan was ruling each and every people. Now, இப்பொழுதோ நான் என் ரத்தத்தை சிந்தி, என்னையே நான் பலியாய் ஒப்பு கொடுத்து, நான் சாத்தானை ஜெயித்தவனாய் இருக்கிறேன். நான் சகல அதிகாரம் உடையவனாய் இருக்கிறேன். ஒருவரும் கெட்டு அழிந்து போவது கடவுளுடைய சித்தம். ஒருவரும் கெட்டு அழிந்து போகக்கூடாது. அதற்காக இயேசுவானவர் ஒப்புக் கொடுக்கப்படவில்லை. அவர் தம்மை ஏக பலியாய் ஒப்புக் கொடுத்தது, ஒருவரும் கெட்டழிந்து போகாமல் அனைவரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். யோவான் 3:16 கடவுளுடைய ஒரு பெரிதான அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த அன்பு அனைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அந்த அன்பு அனைவருக்கும் உரியது. அந்த கடவுளின் அன்பு அனைவருக்கும் உரியது. ஆகவே நீங்கள் சகல தேசத்தார், சகல மக்களுக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிப்பீர்களாக. அனைவருக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பீர்களாக. நீங்கள் புறப்பட்டு போய் சகல தேசத்திற்கும் சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்க கடவர்களாக.
அவர் சொல்லக்கூடிய காரியம், நீங்கள் அடுத்து செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் அவர்களுக்கு திருமுழுக்கை கொடுக்க வேண்டும். திருமுழுக்கை கொடுக்க வேண்டும். Then you baptize them. You baptize them. நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும். சகல ஜாதியாரையும் நீங்கள் சீஷர்களாக மாற்ற வேண்டும். அவர்களை சீஷர்களாக, என்னுடைய சீஷர்களாக மாற்றுவதன் அடையாளமானது நீங்கள் அவர்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திற்குள்ளாக திருமுழுக்கை கொடுக்க வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திற்குள்ளாக நீங்கள் திருமுழுக்கை நீங்கள் கொடுப்பீர்களாக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் புறப்பட்டு போய் என் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். பார்ப்போம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது இது சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். ஞான ஸ்நானம் கொடுங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் எனக்கு சீஷர்களாய் நீங்கள் மாற்றி, எனக்கு சீஷர்களாய் ஆக்கி அவர்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞான ஸ்நானம் கொடுங்கள். நாமத்திலே என்று சொல்லப்படுகிற பொழுது அந்த நாமமானது எப்படிப்பட்டதான நாமம் என்று சொன்னால் திரியேக நாமமாய் காணப்படுகிறது, திருத்துவ நாமமாய் காணப்படுகிறது. The name Lord says, ஆங்கிலத்தில் வாசிக்கிற பொழுது இப்படியாக சொல்றார், go then to all people everywhere and make them my disciples, baptize them in the name of the Father, the Son and the Holy Spirit. The name of the Father, the name of the Father, of the Son and of the Holy Spirit. இந்த நாமம் எப்படிப்பட்ட நாமம் என்று சொன்னால் திரியேக நாமம். திரியேக நாமம். கடவுள் ஒருவர் தான். கடவுள் ஒருவர் தான். அந்த கடவுள் 3 தனி நபர்களாக செயல்படுகிறார். பிதாவாகிய கடவுளாக, குமாரனாகிய கடவுளாக, பரிசுத்த ஆவியாகிய கடவுளாக அவர் செயல்படுகிறார். அந்த கடவுள் திருத்துவ கடவுள், திரியேக கடவுள். He is triune God. He is triune God. He is divine. He is divine. எனக்கு அன்பானவர்களே, இந்த திரியேக நாமத்திலே அவர்களுக்கு பரிசுத்த ஞான ஸ்நானத்தை கொடுக்கும்படியாய் கடவுளுங்கே கட்டளையிடுகின்றார். நேம் என்று சொல்லுகிற பொழுது, நாமம் என்று சொல்லுகிற பொழுது, it is a singular, it is not a plural, it is a singular. எனக்கு அன்பானவர்களே, நேம்ஸ் என்பதற்கும் நேம் என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. எங்கே இயேசுவானவர் சொல்லுகிறார், நாமத்திலே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே நீங்கள் ஞானஸ்நானம் கொடுங்கள், நாமங்களிலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லவில்லை. காரணம், கடவுள் ஒருவரே. கடவுள் ஒருவரே. அவர் மூவராக செயல்படுகின்றவராயிருக்கிறார். 3 ஆத்தன்மை உடையவராக செயல்படுகிறார். ஆகவே இங்கு சொல்லுகிறார், நாமத்தில், நாமத்தில், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக நாமத்தில் நீங்கள் அவளுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, நாம் இந்த வேளையில நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கை மனதில் கொள்ள வேண்டும். நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற திருமுழுக்கை மனதில் கொள்ளுங்கள். நாம் திரியேக கடவுளின் நாமத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். திரியேக கடவுளின் நாமத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். இந்த வேளையிலே நம்முடைய ஞானஸ்நானத்தையும் நம்முடைய திடப்படுத்தலையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஞானஸ்தானத்தையும் திடப்படுத்தலையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரே கடவுளின் நம்பிக்கை, ஒரே கடவுளிலே நாம் திருமுழுக்கை பெற்றிருக்கிறோம். ஒரே கடவுளின் நாமத்திலே நாம் திடப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். Not in 3 God. Our God is a one God, triune God, triune God. ஆகவே நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுங்கள். என் நாமத்திலே நீங்கள் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். என் நாமத்திலே நீங்கள் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும்.
திரியேக கடவுள் என்று சொல்லுகிற பொழுது பிதாவாகிய கடவுளை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அவர் நம்மை சிருஷ்டித்த கடவுளாய் இருக்கிறார். சிருஷ்டித்த கடவுள் நாம் கெட்டு அழிந்து போகக்கூடாது என்பதை மனதில் கொண்டவராக நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி குமாரனாகிய கடவுளாய் உலகத்திற்கு வந்து மனிதனாய் அவர் அவதரித்து நம்மை மீட்சி எடுத்தவராய் காணப்படுகிறார். மீட்டெடுத்த கிறிஸ்து, மீட்டெடுத்த கடவுள் நாம் மீண்டுமாக பாவத்திலே விழுந்து அழிந்து போகக்கூடாது என்பது நிமித்தமாக தூய ஆவியாகிய கடவுளாய் அவர் நம்மை ஒவ்வொரு நாளிலும் தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறவராயிருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறவராயிருக்கிறார். இயேசுவானவர் சொன்னார், நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். ஒரே கடவுளின் ஞானஸ்நானம் கொடுங்கள். இந்த ஒரே கடவுளின் ஞானஸ்நானத்தை பெற்று விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு. ஒரே கடவுளின் ஞானஸ்நானம் பெற்று அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு. அநேக நேரத்தில் இந்த ஞானஸ்நானத்தை குறித்து நாம் தடுமாறுகின்றவர்களாய் காணப்படுகிறோம். இல்லை பிரியமானவர்களே, தடுமாற்றம் வரக்கூடாது. தடுமாற்றம் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் பெற்ற விசுவாசம், நீங்கள் பெற்ற ஞானஸ்நானத்தில் உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்பதாகும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். ஞானஸ்நானமானது மனிதனுடைய செயல் அல்ல, மனிதன் செயல்படுகின்ற காரியம் அல்ல. ஞானஸ்நானமானது கடவுள் செயல்படுகின்ற காரியமாயிருக்கிறது. கடவுள் செயல்படுகிறார். It is not something a human beings plaything. ஏதோ ஒன்று மனிதர்கள் விளையாட்டுத்தனமாய் செய்கிறது அல்ல. மனிதர்கள் ஒரு பொருட்டாக ஒரு காரியமாய் செய்கிறவர்கள் அல்ல. ஞானஸ்தானமானது கடவுளுடைய செயல். It was instituted by God. The baptism was instituted by God. கடவுளால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒன்று, அது கடவுளால் செயல்படுகின்ற ஒன்று. கடவுள் செயல்படுகிறார், மனிதர்கள் அல்ல, மனிதர்கள் அல்ல. சிறு குழந்தையில ஞானஸ்நானம் கொடுத்தால் அங்கே சொல்லுவாங்க, அந்த ஞானஸ்நானமெல்லாம் இல்லை, செல்லாதுன்னு சொல்றதுக்கு நீங்களும் நானும் யாரும் கிடையாது. We are no one, we are nobody to say, we are nobody to tell that this baptism is not valid, because it is an act of God. It is an act of God, not man's. மனிதர்களின் செயல் அல்ல அன்பானவர்களே, அது கடவுளுடைய செயலாயிருக்கிறது, கடவுளுடைய செயலாயிருக்கிறது. விசுவாசத்தை ஒரு குழந்தைக்குள்ளாக உருவாக்குகின்றவர் தூய ஆவியானவர். அப்படி இருக்கும் பொழுது தூய ஆவியானவர் செயல்பட்டதை நீங்களும் நானும் நியாயம் தீர்ப்பதற்கு நீங்களும் நானும் யார்? ஒரு சிறிய குழந்தையின் வழியாக ஆண்டவர் செயல்படும் பொழுது, தூய ஆவியானவர் செயல்படும் பொழுது, இவைகள் ஞானஸ்நானம் இல்லை என்று சொல்வதற்கு நீங்களும் நானும் யார்? பாலகரின் வாயினாலும் கடவுள் மகிமைப்படுகிறார் அல்லவா? பாலகரின் வழியாய் கடவுள் மகிமைப்படுகிற பொழுது அவர்கள் எப்படி பாலகர்கள் கடவுளை மகிமைப்படுத்துவார்கள்? தூய ஆவியானவர் அவர்களுக்குள்ளாய் இருக்கும் பொழுது, திருமுழுக்கை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது, திருமுழுக்கை குழந்தைக்கு கொடுக்கப்பட்டு பெற்றுக்கொள்ளப்படுகிற பொழுது, அந்த க்ஷணமே, அந்த நேரமே பரிசுத்த ஆவியானவர் அந்த குழந்தையை பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார். மறந்துவிடக்கூடாது. தாயவுக்கு ஒரு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவர்கள் மீண்டுமாக எங்கேயும் போயிட்டு ஞானஸ்தானம் பெறுவதற்காக புறப்பட்டு செல்லாதீங்க. இவ்வளவு நாள் நீங்கள் வாழ்ந்து கொண்டு வந்த வாழ்த்து, இவ்வளவு நாள் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த போலியான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவை மறுதலித்து நீங்கள் மீண்டுமாக உபதேசத்திற்குள்ளாக கடந்து செல்லுகிறீர்கள். You are denying the baptism. You are saying that no, so far the triune God was not with me. இதுவரை என் கூட கடவுள் இல்லை என்று சொல்லி மறுதலிக்கிறீர்கள். இவ்வளவு நாட்களாக பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துவதை நீங்கள் மறுதலிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். காரணம், அவர் சொல்லுகிறார், என் நாமத்திலே, திரியேக நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். மோசேவிடத்தில் கடவுள் சொன்ன பொழுது மோசேவுக்கு சொல்லுகிறார், நீ ஆரோனுக்கு சொல்லு. ஆரோனுக்கு என்ன சொல்ல வேண்டும்? என்னாகும் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார், இப்படியாய் நீ என் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். எப்படியாய் ஆசீர்வதிக்கும் பொழுது? நாம் ஆராதனை முடிவில் சொல்லுவோம்,
threefold blessing. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தின் மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. கடவுள் சொல்லுகிறார், இந்த ஆசீர்வாதத்தை நீ என் நாமத்திலே கூறுகிற பொழுது, சொல்லுகிற பொழுது, மக்களை ஆசீர்வதிக்கிற பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன், நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். திருத்துவ கடவுள் சொன்னார், நீ இப்படியா என் நாமத்தை கொண்டு இந்த ஆசீர்வாதத்தை கூறுகிற பொழுது நான் ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிக்கின்றவர் கடவுள், மனிதர் அல்ல. ஞான ஸ்நானத்தில் செயல்படுகின்றவர் திரியேக கடவுளானவர், மனிதர்கள் அல்ல, மனிதர்கள் அல்ல. மனிதர்கள் செயல்படுவதில்லை, அங்கே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுள் செயல்படுகின்றவராய் காணப்படுகிறார். ஆவியாகிய கடவுள் செயல்படுகிறவராய் காணப்படுகிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 5 துவங்கி 7 வசனம் முடிய வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, அப்போலோ யார், பவுல் யார்? அப்போலோ யார், பவுல் யார்? பவுல் விதைத்தார், அப்போலோ நீர் பாய்ச்சினார், அதை விளையச் செய்கின்றவர் கடவுள் அல்லவா? அங்கு பெருமை பாராட்டுவதற்கும் அங்கே சொல்லிக் கொள்வதற்கும் நமக்கு என்ன அங்கு உரிமை உண்டு? நமக்கு என்ன உரிமை உண்டு? கடவுள் சொல்லியிருக்கின்ற ஒரே ஒரு கட்டளை, நீ பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திற்குள்ளாக சகல தேசத்தாருக்கும், சகல ஜாதியாருக்கும், சகல மக்களுக்கும் ஞான ஸ்நானத்தை நீங்கள் கொடுங்கள். அதை கிரியை செய்கிறவர், அதை செயல்படுத்துகிறவர் திரியேக கடவுளாக, திரியேக கடவுளாக. ஆகவே எபேசியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற பொழுது, ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே நம்பிக்கை, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞான ஸ்நானம், ஒரே ஞான ஸ்நானம், one baptism. அழகாய் சொல்லப்படுகிறது, one body, one spirit, one hope, one Lord, one faith, one baptism, one baptism. அங்கே செயல்படுகின்றவர் கடவுள் செயல்படுகிறார். ஒரே ஞானஸ்நானம், ஒரே ஞானஸ்நானம். வாசிப்போம் எபேசியர் 4:5-6 வசனத்தை வாசிப்போம். ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே ஞானஸ்நானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லோர் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் அவர் இருக்கிறவர். அவர் எல்லோரோடும், எல்லாருக்கும், எல்லோருக்குள்ளும் ஒரே கடவுளாய் இருக்கின்றவர். பிரித்து பிரித்து ஆண்டவர் காண்பிப்பதில்லை. ஆண்டவர் அனைவரோடும் இருக்கிறார், அனைவருக்குள்ளும் இருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திற்குள்ளாக திருமுழுக்கை பெற்றவர்கள் அனைவருக்குள்ளும் அவர் கடவுளாய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானத்தில் தடுமாற்றங்கள் வேண்டாம். திரியேக நாமத்திற்குள்ளாக ஞானஸ்நானத்தை பெற்றுவிட்டும், பெற்றுக்கொண்டபடியால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியாய் கடவுள் சொல்லக்கூடிய காரியம், நீங்கள் திரியேக நாமத்திற்குள்ளாக அவர்களுக்கு ஞான ஸ்நானத்தை கொடுத்து, பின்பு சொல்லக்கூடிய வசனம் 20ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள். Teach them to obey everything I have commanded you. Teach them everything. அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள், உபதேசம் பண்ணுங்கள். அவர்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுங்கள். சத்தியத்தில் நடப்பதற்கு நீங்கள் அவர்களை வழிநடத்துங்கள். நீங்கள் வழிநடத்துங்கள். யாருக்கு? சகல ஜாதியார், சகல மக்களுக்கு. என்ன செய்யணும்? திருமுழுக்கை கொடுக்கணும். கடவுளின் திரியேக நாமத்திற்குள்ளாக கடவுளின் சீடர்களாய் அவர்களை அழைத்து வர வேண்டும்.
அழைத்து வந்து அவர்களை பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்து வார்த்தைகளை சொல்லி அவருடைய சத்தியத்திலே நாம் வழிநடத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. திருச்சபையுடைய செயல் இது. திருச்சபை செயல்பட வேண்டிய செயல்பாடு இது. ஞானஸ்நானம் கொடுத்து விட்டால் மாத்திரம் போதாது. ஞானஸ்நானத்தை கொடுத்து விட்டால் மாத்திரம் போதாது. மக்களை அழைத்து வந்து ஆலயத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி அழைத்து வந்து அவர்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்து விட்டால் மாத்திரம் போதாது. பின்பு அவர்கள் அந்த விசுவாசத்திலே அவர்கள் நிலைத்திருந்து வாழும்படியாய் அவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்கு உபதேசம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். We have to teach them everything that God has commanded. கட்டளைக்கு யாவையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கடவுளின் பிள்ளைகளாய் என்றென்றுமாக அவர்கள் வாழும்படியாக நாம் வழிநடத்த வேண்டும். அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கு சொல்லக்கூடிய காரியம். நீங்கள் மூன்றாவதாக சொல்லும் பொழுது அங்கு சொல்லுகிறார், நீங்கள் அவர்களுக்கு எல்லாவற்றையும் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் கீழ்ப்படியும்படியாய் அவர்களுக்கு நீங்கள் போதியுங்கள். கீழ்ப்படியும்படியாய் அவர்களுக்கு நீங்கள் போதியுங்கள். இதைதான் அநேக நேரத்தில் சபை இழந்து விடுது. அநேக கிறிஸ்தவர்கள் இதைதான் செய்ய மறந்து விட்டு இருக்கிறார். என்ன, அநேகர் உபதேசிப்பதை குறைத்து விடுகிறார். அநேக இடங்களில் அநேக சபைகளில் உபதேசம் குறைந்து விடுகிறது. ஊழியர்கள் குறைந்து விடுகிறது. பிசாசானவன் பல்வேறு காரியங்களை கொண்டு வந்து போராட்டங்களை கொண்டு வருவான். பல்வேறு போராட்டங்களை கொண்டு வந்து ஊழியத்தை கெடுத்து விடுவான். மைண்ட் டைவர்ட் ஆக வேறு வேறு வழியில் போயிடுவாங்க. எனக்கன்பான தெய்வச்சனம், உபதேசம் குறையக்கூடாது. உபதேசமானது உபதேசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தை உபதேசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தையில் வளர வேண்டும். கடவுளுடைய வார்த்தையில் வளர வேண்டும். எவ்வளவு பேர் நாம் கடவுளுடைய வார்த்தையில் வளருவதற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உபதேசம் செய்யப்படுகிறது, பிரசங்கம் பண்ணப்படுகிறது. நமக்கு பைபிள் ஸ்டடி உண்டு, நமக்கு யூத் மீட்டிங் உண்டு, நமக்கு விமென்ஸ் ஃபெலோஷிப் உண்டு, நமக்கு இங்கே எல்லா வசதிகளும் உண்டு. கடவுள் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் எவ்வளவோ பேர் அதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். பிரியமானவர்களே, முக்கியத்துவங்களை கொடுக்காதது நிமித்தமாக தான் இன்றைக்கு நம்ம ஆலயத்தில் வந்து வழிபட முடியாத ஒரு சூழ்நிலை. உபதேசிக்கப்படும் பொழுது அந்த வார்த்தைகளை அசட்டை செய்தவர்களாய் காணப்பட்டோம். உபதேசங்கள் கொடுக்கப்படுகிற பொழுது அந்த உபதேசத்தை நாம் கேலி பரிகாசம் செய்கிறவர்களாய் இருக்கிறோம். சத்தியம் உபதேசப்படுகிற பொழுது, வார்த்தைகள் சொல்லப்படுகிற பொழுது உபதேசிக்கின்றவர்களை நாம் பரிகாசம் செய்யக்கூடியவர்களாக, அவர்களை நாம் கேலி கிண்டல் செய்யக்கூடியவர்களாக, அவர்களை அழகெடுக்கக்கூடியவர்களாக, பின்புறம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம் இல்லையா? எத்தனை பேர், எத்தனை மக்கள், எத்தனை ஜனங்கள் இல்லையா உபதேசிக்கின்ற ஊழியர்களை குறித்து பின்புறம் பேசுகிறவர்களாக இருக்கிறோம். உபதேசிக்கின்ற வார்த்தைகளை குறித்து பின்புறம் பேசிக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உன்னை எதிர்த்து செயல்படவில்லை, அவர்கள் என்னை எதிர்க்கிறார்கள். அவர்கள் உன்னை வெறுக்கவில்லை, என்னை வெறுக்கிறார்கள். அநேக நேரத்தில் ஊழியக்காரர்களை பற்றி அநேக பின்புறம் பேச்சுக்கள், அநேக நேரத்தில் ஊழியக்காரர்கள் ஊழியத்தை செய்வதற்காக வாஞ்சையாய் இவைகளெல்லாம் செய்யலாம் என்று சொல்லுகிற பொழுது அநேக நேரங்களில் அதற்கு தடைகளை போடுகின்ற மக்கள் உண்டு. அதெல்லாம் வேண்டாம், புதுசாக செய்யாதீங்க இல்லையா? ஊழியத்திற்கு தடையாய் ஒருவரும் நிற்கக்கூடாது. காரணம், அது கடவுளுடைய ஊழியம். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு அனைவரும் மகிழ்ச்சியோடு வர வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த பொறுப்பை பெற்றிருக்கிறோம் அன்பானவர்களே. இது சபைக்கு மாத்திரம் உள்ளதல்ல, இது போதகருக்கு மாத்திரம் உள்ளதல்ல, இது மூப்பர்மார்களுக்கு மாத்திரம் உள்ளதல்ல, இது சபையில் உள்ள அனைவருக்கும் கடவுள் கொடுக்கப்படுகிற கட்டளை. நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும், சொல்ல வேண்டும், உபதேசிக்க வேண்டும். நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை, நீ கற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தை, அறிந்து கொண்ட சத்தியத்தை மற்றவர்களுக்கு நீ சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டும். சொல்லுகிற பொழுதுதான் உனக்கு ஆசீர்வாதம். சொல்லாமல் இருக்கிறவே என்று சொன்னால் நீ கிறிஸ்துவ ஜீவியத்தில் தோல்வியை அடைந்தவராய் இருக்கிறார். காரணம், நீ சத்தியத்தை சொல்லாமல் இருக்கிறார், கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார். அநேக நேரத்தில் நம்ம உபதேசிக்க தயங்கும், அநேக நேரத்தில் சத்தியத்தை சொல்ல பயப்படுவோம். காரணம், நமக்கு எதுக்கு வம்பு? இயேசுவை பற்றி சொன்னால் நமக்கு உபத்திரவம். பிரியமானவர்களே,
இயேசுவானவர் சீடர்களை அழைத்தவர், உண்மை உள்ளவர். அவர் அழைத்து சொல்லுகிறார், எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரத்தின் பேரில் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன். நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதிகளையும் சீஷராக்குங்கள், அவர்களுக்கு திருமுழுக்கை கொடுங்கள், அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திற்குள்ளாக திருமுழுக்கை கொடுத்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். பின்பு வருகிறதை நான் பார்த்துக் கொள்கிறேன். காரணமாக சொல்கிறார், உலகத்தின் கடைசி மற்றும் நான் உங்களுடனே இருக்கிறேன். உங்களை எதிர்க்கிறவன் அவன் என்னை எதிர்க்கிறான், உங்களை பகைக்கிறவன் என்னை பகைக்கிறான், உங்களை வெறுக்கிறவன் என்னை வெறுக்கிறான், உங்களை ஏற்றுக்கொள்ளாதவன் என்னை ஏற்றுக்கொள்ளவன் மறுக்கிறவனாய் இருக்கிறான். உங்களுக்கு எந்த தீங்கும் எந்த உபத்திரவங்கள் வந்தாலும் கவலை கொள்ள வேண்டாம், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அதை தான் 20ஆம் வசனத்தில் இயேசுவானவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்ன, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இருக்கிறேன் என்றார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். சகல நாட்கள் என்று சொல்லுகிற பொழுது இந்த கால சூழ்நிலையில கூட கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். சத்தியத்திற்கு நம்ம ஒப்புவித்து சத்தியத்தை நாம் எடுத்து உரைக்கிற பொழுது கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். கேட்ட சத்தியத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிற பொழுது, பிரசங்கிக்கிற பொழுது, கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் வாழுகிற பொழுது கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். கவலை வேண்டாம் பிரியமானவர்களே, கவலை வேண்டாம். இதைதான் சீடர்களுக்கு ஆண்டவர் கூறினார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதியாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திற்குள்ளாக அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை என்னுடைய சீடர்களாய் மாற்று. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் அவர்கள் கை கொள்ளும்படியாய் அவர்களுக்கு நீங்கள் உபதேசியுங்கள். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அன்பான தெய்வ ஜனம், இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நமக்கு கட்டளை இருக்கிறார். நம்மிடத்தில் ஊழியத்தை கொடுக்கிறார். நீங்கள் இப்பொழுது செயல்படுங்கள். போதும், மௌனமாய் இருந்ததெல்லாம் போதும். நாம் கடவுளுடைய வார்த்தையை சொல்லாமல் கடவுளுக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை எல்லாம் போதும். இந்த கொரோனா வைரஸ் வந்து இன்னமும் கூட மனம் திரும்பாமல் இருப்போமே என்று சொன்னார். இன்னமும் கூட கடவுளுடைய வார்த்தையை, கடவுளுடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருப்போமே என்று சொன்னார். தயங்கி கொண்டிருப்போமே என்று சொன்னார். ஐயோ பரிதாபம், ஐயோ பரிதாபம். சொல்லுங்க, வாயை திறந்து ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்காக நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். இனியும் ஊழியங்கள் வளர வேண்டும். இன்னமும் கூட மங்கி எரிகிற தீபத்தின் போல ஆலயம் இருக்கக்கூடாது. பற்றி எரிகின்ற தீபமாக, அனல் வீசுகின்ற ஒன்றாக, பிரகாசிக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் அல்லவா? லாக்டவுன் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து விட்டார் இல்லையா? லாக்டவுன் நமக்கு சற்றே ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னமாக பூரணமாக நமக்கு அது விடுதலை வேண்டும். ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும், ஆராதனைகள் நடைபெற வேண்டும். அதற்கு முன்பதாக ஆண்டவருக்கு நாம் உறுதியை கொடுக்க வேண்டும். ஆண்டவரை, இனி வரக்கூடிய காலங்களில் நான் ஊழியத்தை செய்ய போகிறேன். இனி வரக்கூடிய காலங்களில் நான் உமக்கு ஒப்பு கொடுத்து உமக்கு ஏதாகிலும் செய்ய போகிறேன். இந்த தேசம் உமக்குள்ளாக கடந்து வருவதற்கு, எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய உடன்பிறப்புகள், இன்னமும் அறியாமல் இருக்கிறவர்கள் உமக்குள்ளாய் கடந்து வருவதற்கு நாங்கள் ஒரு நாமத்தை எடுத்து உரைக்கிறோம். இன்னமும் சபையிலே ஊழியங்கள் வளர்வதற்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம். இன்னமும் கடவுளுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, இன்னமும் கூட சத்தியமானது பரப்பப்படுவதற்கு, பறைசாற்றப்படுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி உறுதியை கொள்ள வேண்டும். ஆண்டவர் சீக்கிரமாக அவர் செயல்படக்கூடியவராக இருக்கிறார். உலகத்தின் கடைசி வரையந்தும் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். உங்களை திக்கற்றுள்ளாய் விடை என்று சொல்ல கடவுள் இப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? திருத்துவ நாமத்தில் திருமுழுக்கை பெற்றவர்கள் மௌனமாக இருப்பதற்காக அல்ல, செயல்படுவதற்காக ஆண்டவர் நம்மை உத்தரித்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்கள், இந்த திருத்துவ பண்டிகை நாளில் திரியேக கடவுளின் பிள்ளைகளாக நாம் உத்தரிக்கப்பட்டவர்கள் திரியேக கடவுளின் நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய சத்தியத்தை உலகத்திற்கு, உறவினர்களுக்கு, உடன்பிறப்புகளுக்கு, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திற்கு பறைசாற்றி இயேசுவின் சீடர்களாய் இந்த உலகத்தை நாம் மாற்றுவோம். கடவுள் தாமே
நம்மை இந்த வார்த்தைகளை கொண்டு ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவர் நாம் மகிமைக்கின்றபடி நடத்தி காப்பாராக. ஆமென். ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காக்க கடவது. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று தோத்திர பாலையிலே பாடுவோம். கடவுளே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தே நின்று என்னை தள்ளிவிடாதீரும். உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாதீரும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவியை தாங்கும்படி செய்யும். செபிப்போம். பரிசுத்தமுள்ள கடவுளே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளே, இந்த நாள் வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். கடவுளே, இவ்வேளையில உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாங்கள் துதித்து பாடச் செய்தி இவ்வேளையிலுமாக உமது வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாய் கடவுள் நீர் கிருபை பாராட்டினீர். அதற்காக உமக்கு நன்றி. கேட்ட திருவசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆம் கடவுளே, அன்று சீடர்களை அழைத்து நீர் கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதியாரையும் சீஷராக்குங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டீர். அதிகாரத்தை கொடுத்து கடவுள் நீர் வழிநடத்தினே அனைத்து மக்களையும் சீடர்களாய் மாற்றும்படியாய் நீர் அதிகாரத்தை கொடுத்தீர். ஆகவே அந்த அதிகாரத்தின் நிமித்தமாய் நாங்கள் உம்முடைய சீடர்களாய் இந்நாளிலே நிற்கிறோமே, அதற்காக உமக்கு நன்றி. இவ்வேளையிலுமாக நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறீர். நாங்களும் தொடர்ந்து கடவுளே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இன்னமும் எங்களுடைய குடும்பத்திலும் இன்னமும் எங்களுடைய சமுதாயத்திலும் எங்களுடைய உறவினர்கள் இன்னும் எங்களுடைய தேசத்தில் அப்பா இன்னமும் உம்மை அறியாமல் இருக்கிற மக்களை இன்னமும் உம்முடைய சீடர்களாய் ஆண்டவரே உம்மை கிட்டி சேராது இருக்கிறவர்களை உம்முடைய சீடர்களாய் மாற்றும்படியாய் நாங்கள் செயல்பட எங்களை பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இவ்வளவு நாட்களை நாங்கள் வீணாய் கழித்து விட்டோம் அப்பா. இவ்வளவு நாட்களை நாங்கள் வீணாக கழித்து விட்டோம். இப்பொழுதோ நாங்கள் உமக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்திருக்கிறீர் ஸ்தோத்திரம். நாங்கள் கடவுளே நீர் வருமட்டுமாக இந்த ஊழியத்தை உற்சாகத்தோடு நாங்கள் செய்வதற்கு எங்களை ஆசீர்வதித்திருக்கிறதற்காக நன்றி. இதோ நான் உலகத்தின் கடைசி வரையில் உங்களோடு கூடனே இருக்கிறேன் என்று சொல்லி வாக்களித்து எங்களோடு கூட இருக்கிறீரே ஸ்தோத்திரம். எங்களோடு கூட எங்களுக்குள்ளாய் இருக்கிறீரே ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளாய் இருந்து எங்களை வழிநடத்துகிறீரே ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் தொட்டினதற்காக நன்றி. நீர் அவர்களை பலப்படுத்தினீரே, ஆசீர்வதித்தீரே, நன்றி. தொடர்ந்து கடவுளே வார்த்தைகளை நிலைத்திருக்க உதவி செய்யும். மாத்திரம் ஒன்று கடவுளே, இந்த மலாட் பாஸ்டேட்டினுடைய 3 திருச்சபையின் குடும்பங்களுக்காக செபிக்கும். திருத்துவ தமிழ் லுத்திரன் திருச்சபைக்காக, சபையின் ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக, குடும்பங்களுக்காக, பவுல் லுத்திரன் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, கடவுளே நமது மீட்பர் லுத்திரன் திருச்சபையினுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுள் நீர் அவர்களோடு இடைப்படுவீராக, அவர்களோடு பேசுவீராக, அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். இந்த நல்ல வேளையிலுமாய்க்குள்ள கேட்ட வசனங்களுக்கு அவர்கள் செவியை சாய்த்து ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது, இயேசுவே, இவ்வளவு நாட்களாக நான் அறிந்தும் அறியாமல் வாழ்ந்துவிட்டேன், இவ்வளவு நாட்களை வீணாய் கழித்து விட்டேன், இனி வரக்கூடிய நாட்களில் உமது வார்த்தையை நான் மற்றவர்களுக்கு உரைக்கப் போகிறேன், சொல்லப் போகிறேன், எனக்கு அந்த தைரியத்தை காணும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நான் உடனே இருக்கிறேன் என்று சொல்ல
அந்த வார்த்தை அவர்களுடைய செவிகளில் எப்பொழுதும் தொனித்து கொண்டிருக்கின்றன. வரக்கூடிய நாட்கள் கடவுளை எப்படிப்பட்டதான் இருக்குமோ என்று சொல்ல எங்களுக்கு தெரியாது. இந்த கர்த்தாவே, லாக்டவுனின் நேரங்களில் நாங்கள் அநேக பாடங்களை கற்றுக்கொண்டோம். அநேக காரியங்களை, அநேக ஆண்டவரே பாடங்கள் எங்களுக்கு கற்பிக்கப்பட்டன. எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நாங்கள் சற்று நோக்கி பார்க்கும்படியாய் செய்திரே ஸ்தோத்திரம். இனி நாங்கள் அப்படியாய் அனலமின்றி புனிதமின்றி வாழாதபடி, அசதியாய் இராதபடி கர்த்தாவே, உமக்குள்ளாய் அனல் முற்றப்பட்டவர்களாய், எழும்பி பிரகாசிக்கக்கூடியவர்களாய், உம்முடைய ஊழியத்திலே ஈடுபாடு கொள்ளக்கூடியவர்களாய், உம்முடைய வார்த்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாய் எங்களை பலப்படுத்துவதற்காய் உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. வாஞ்சிக்கிற விரும்புகிற ஒவ்வொருவரோடும் நீர் இருக்கிறீரே, ஒவ்வொருவருக்குள்ளாக நீர் இருக்கிறீரே, ஒவ்வொருவரையும் பயன்படுத்த போகிறீரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த போகிறீரே ஸ்தோத்திரம். கடவுளே, இந்த வேளையில குடும்பத்தின் தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் ஆண்டவரே பெற்றோர்களை ஒரு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தின் பெற்றோர்கள் எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசங்கள், முயற்சிகளை ஆசீர்வதி, தேவைகளை சந்திங்க அப்பா. இந்த லாக்டவுன் நேரத்தில் அநேக கஷ்டங்கள், அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள், வேதனைகள், பலவீனங்கள், மன சோர்வுகள், மன அழுத்தங்கள் அப்பா கடவுள் நீ எங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்ன வாக்குதத்தத்தின்படி எங்களோடு இருந்து வருகிறேன். அவைகளின் மத்தியிலும் கூட எங்களை பலப்படுத்தி உம்மை துதிக்க செய்கிறீரே, உமக்குள்ளாக மகிழ்ந்திருக்க செய்கிறீரே. நீர் எங்களோடு தங்கியிருந்து எங்களை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வேளையிலுக்குள்ள கடவுளே, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு விசையாய் நீர் ஆசீர்வதிங்க. கடந்த 5 மாதங்களாய் வழிநடத்தி வந்திரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த 6ஆம் மாதத்தை காண செய்திரே, உமக்கு நன்றி சுவாமி. இந்த மாதம் முழுவதுமாக நீர் எங்களோடு தங்கியிருந்து ஒவ்வொரு நாளிலும் கடவுள் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதை உணர எங்களை நீர் கிருபை செய்யுங்க. கடவுளுடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளிலும் எங்களோடு இருந்து அதிசயமாய் வழிநடத்துவதை, அற்புதமாய் வழிநடத்துவதை நாங்கள் உணர்ந்து உம்மை ஸ்தோத்திரிக்க கடவுளை கிருபை பாராட்டுங்க. இந்த கடவுளே, உம்முடைய சித்தத்தின்படி ராஜா, இந்த 7ஆம் நாளை காண நீர் கிருபை செய்தீரே. 6 நாட்களாய் அதிசயமாய் வழிநடத்தினீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. 129 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மகாராஷ்டிராவில் ஆண்டவரே இந்த சுவாமி புயல் வந்தது அப்பா. கடவுள் நீர் அவைகளை அமளச் செய்தீரே. ஸ்தோத்திரம். சேதங்கள் என்று காத்தீரே. ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற அன்பை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். நாங்கள் இத்தனை நாட்களாக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று சொல்லி அப்பா ஒரு புயல் என்று சொல்லி பயந்து நடுங்கினோம். ஆனால் நீர் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் உணரும்படியாய் நீர் அதை அமிழச் செய்ததற்காய் ஸ்தோத்திரம். அதே வண்ணமாக தொடர்ந்து நீர் எங்களோடு தங்கியிருந்து இந்த கொரோனா வைரஸை முற்றிலுமாய் நீர் நீக்கி போட்டு அவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுக்க போகிறீரே. ஸ்தோத்திரம். அதையும் நீர் கர்த்தாவை அற்றுப்போக அமைதலாய் இரு என்று சொல்லி இறையாத அமைதலாய் இரு என்று நீர் அதை அதற்றப் போகிறீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபை அப்பா ஒவ்வொரு குடும்பத்தோடு தங்கியிருப்பதற்காக நன்றி. இந்த 6ஆம் மாதத்திலுமாய் கூட தேவ கிருபை இருந்து இந்த லாக்டவுனின் நேரத்தில் கூட கடவுளே நீர் ராஜா எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்து மக்களின் தேவைகளை சந்தித்து கையின் பிரயாசத்தை உறுதிப்படுத்தி கையின் பிரயாசத்தை சாப்பிடும்படியான பாக்கியத்தை கொடுங்க. ஆம் கடவுளை, அநேக குடும்பங்கள் அப்பா ஊதியம் இல்லாமல் கலங்கி இருக்கிறார்கள், வேலை இல்லாமல் ஊதியம் இல்லாமல் கலங்கி இருக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்கு சகாயத்தின் கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு வழிவாசலை திறந்து கொடுங்கப்பா. அது மாத்திரமின்றி கர்த்தாவே, உழைத்தும் ஆண்டவரே முழுமையான ஒரு ஊதியத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களின் தேவைகளையும் சந்திங்க. இந்த வேளையில் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளை கடவுள் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் நீர் அவர்களை பலப்படுத்துங்க. அவருடைய தேவைகளை சந்திங்க கடவுளே. அவர்கள் பணியாற்றுகிற இடங்களில் ஒரு கிருபை இருக்கட்டும். வீட்டிலிருந்து பணியாற்றுகிற பொழுது போதுமான ஆற்றலை தந்தரணும். அது மாத்திரமின்றி கர்த்தாவே, அவர்களுக்கு கர்த்தாவே உயர் படிப்புகளை படிக்கிற மாணவ பிள்ளைகளை ஆசீர்வதித்து நல்ல ஞானத்தை தந்தரணும். பயிற்சிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல திறமையும் ஆற்றலையும் தருகிறார்கள். கடவுளே, சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு குழந்தைகளை ஆசீர்வதி. பிள்ளைகளுக்கு ஏற்ற சுகம் பலன் ஜீவனை தந்தரணும். ஆண்டவருடைய துணையானது முன்னமும் பின்னமாய் இருப்பதாக. அது மாத்திரமின்றி கர்த்தாவே, வயது முதிர்ந்த பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம்.
அருமையான அன்பு கர்த்தாவே, வயது முதிர்ந்த பெற்றோர்களை கடவுள் ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறார், தேவைகளை சந்திக்கிறார் ராஜா. கடவுள் இந்த நேரத்திலுமாய் கொடுக்கும் எங்கள் சபையின் மக்கள் பலவீனமாய் இருக்கிறவர்கள் உண்டு கர்த்தாவே. இயேசுவின் ரத்தம் அவர்கள் மீது தெளிக்கப்படட்டும். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை கல்வாரில் சிந்தின ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க. நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க ராஜா, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து தேவ நீராஜா வழிநடத்தபடியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துங்க. மாத்திரம் என்று கர்த்தாவே சுவாமி, நல்ல இரத்த அணுக்களை, நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை ஒவ்வொரு சரீரத்திலும் கட்டளையிடுகிறார்கள். இதோ இந்த வேளையில் வாய்ப்புட கர்த்தாவே, தூர இடங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய சபையின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சுவாமி குடும்பங்களின் உறவினர்களுக்காக ஜெபிக்கிறோம், உடன்பிறப்புகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. கடல் கடந்து சென்று பணியாற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கடவுள் கண்ணோக்கி அவரவர்களுக்கு ஏற்ற சுகம் பலன் ஜீவனை நீ கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு கருத்திற்குள்ளாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய லூத்தரன் திருச்சபையை சார்ந்த மக்கள் அநேகர் கடல் கடந்து சென்றிருக்கிறவர்கள் உண்டு கர்த்தாவே. ஒவ்வொருவருடைய ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்து பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அநேகர் மருத்துவத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. அவர்களுக்கு பாதுகாவலை கொடுங்க சுவாமி. அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க சுவாமி. அவர்களுக்கு நல்ல சுகமல ஜீவனை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம். என் தேவன் நீர் அவர்களுக்கு மனமிறங்கு இந்த விடையிலுமாய் கொடுக்கத்தாவே. ஒரு விசையாய் ஆண்டவரே, எங்களுடைய 3 சபையின் மக்களை இந்த கரத்திற்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக, காத்துக்கொள்வீராக. அது மாத்திரமின்றி கர்த்தாவே, எங்களுடைய LCMS திருச்சபைகளுக்காக, போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபைப்படி, உம்முடைய இரக்கத்தின்படி, உம்முடைய தயவின்படி ராஜா நீர் மனம் இறங்கி அவர்களோடு நீர் பேசி கர்த்தாவே ஆண்டவரே. இதோ ராஜா, இந்திய சுவிசேஷ லூத்தரன் திருச்சபையின் போதகர்களுக்கு ஒரு உதவியை செய்யும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய துணையானது அவர்களோடு இருக்கட்டும். அவர்களின் நல்ல எண்ணங்களுக்காக, உள்ளங்களுக்காக ஸ்தோத்திரம். அதற்காக முயற்சி எடுத்த கர்த்தாவே ஆண்டவரே, IELTS தலைவர் அருள் திரு சுவிசேஷ முத்தையர்களுக்காக கடவுளே, அட்மினிஸ்ட்ரேட்டர் திரு அரிபரந்தாமன் ஐயா அவர்களுக்காக, அது மாத்திரமின்றி விசேஷமாக முடிவூழியர் திரு ரவிசி ஜேசுபானம் ஐயா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுளே, அவர்களின் வழியாய் நீர் செயல்பட்டீரே ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை அவரோடு இருக்கின்றது. உமது நாமம் மகிமைக்கென்று கர்த்தாவே, இன்னமும் சபையின் வளர்ச்சிக்கென்று அவர்கள் செயல்பட கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுகிறார்கள். உம்முடைய இரக்கத்தை நீர் கொடுக்கிறார்கள். இந்த வேளையிலுமாய் கூட கர்த்தாவே சுவாமி, ஒரு விசையாய் எங்கள் சபையின் எல்லா ஊழியர்களையும், எல்லா போதகர்களையும், எல்லா நிறுவனங்களையும் ஆண்டவரின் ஒரு கரத்திற்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசத்தில் ஒவ்வொரு மாநிலங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே தமிழ்நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய மகாராஷ்டிராவுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அதிகமாய் பரவி வந்து அநேகர் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள் ராஜா. ஒரு விசை கண்ணோக்குங்க ஆண்டவரே. எங்களுடைய அரசாங்கத்தின் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அதிகாரிகளை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ராஜா. நல்ல ஞானத்தை கொடுத்து கர்த்தாவே அவர்கள் ஆண்டவரே இந்த தேசத்தை சமாதானத்திற்குள்ளாய் வழிநடத்த, வளர்ச்சிக்குள்ளாய் வழிநடத்த, பாதுகாத்து வழிநடத்த ஆண்டவரே அவர்களுடைய செயல்பாடுகள், சிந்தனைகள் எல்லாம் மக்களுடைய ஆதாரத்திற்கும் ஆண்டவரே வாழ்வாதாரத்திற்கும், அவருடைய தேவைகளுக்கும், அவர்களுடைய சுகத்திற்கும் பலத்திற்குமாய் செயல்பட சிந்திக்க உதவி செய்யுங்க. ஆண்டவர் நீர் அவர்களை அப்படியாய் பயன்படுத்துங்க. இந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு சிகிச்சைகளை கொடுக்கிற மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அரசாங்க மருத்துவர்கள், எல்லா மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மருத்துவமனைகளுக்காக ஜெபிக்கிறோம். செவிலியர்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகாதார பணியை செய்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊர்காவல் படையினருக்காக ஜெபிக்கிறோம். இராணுவ வீரர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுளே, உம்முடைய கிருபையானது சுவாமி ஒவ்வொருவரோடும் தங்கியிருக்க முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய நாம் மகிமைக்கென்று எங்கள் தேசத்தை உமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கப்பா. இந்த தேசம் உமக்கு சொந்தமாக்கப்படும். நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அது மாத்திரமின்றி கர்த்தாவே, அமெரிக்கா தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். அங்கு காணப்படக்கூடிய கலவரங்களை கடவுள் நீர் அறிந்தவராய் இருக்கிறீர்களப்பா. நீர் சுவாமி அதை நீர் அமைதிப்படுத்தி இன்னும் பூர்ண சமாதானத்தை கட்டளையிடுங்க.
ஆண்டவரே, போராட்டங்கள் வன்முறைகளை எல்லாம் நீர் நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அமைதியை நிலவச் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். செய்து வருவதற்காக மக்கள் நன்றி. தொடர்ந்து நீ செயல்படுகிறார். விசேஷமாக இந்திய தேசத்தின் எல்லையில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. போராட்டங்கள் சுவாமி, தேசத்திற்கு தேசம் ஆண்டவரே, பகைமைகள் கட்டாவே ஆண்டவரே, நீரான்ற எல்லையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இராணுவ வீரர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஆசீர்வதிக்கிறார். உடைய கிருபைப்படி வழிகள் இந்த வேளையிலமாய் கூட சுவாமி, எங்களுடைய மகாராஷ்டிராவில் இந்த மழையை நீ கொடுத்திருக்கிறேன். நன்றி கர்த்தாவே. இந்த மழை நிமித்தமாக எவ்விதமான பாதிப்புகள், சேதங்கள் ஆண்டவரே, நோய்கள் பரவாதபடி காத்துக்கொள்ளுங்கள். உம்முடைய மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எந்த விதமான சுகவீனங்கள், பலவீனங்கள் நேரிடாதபடி காத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மழையை கொடுக்கிறேன், ஸ்தோத்திரம். அது நிமித்தமாக எந்த சேதங்கள் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. சாலை ஓரங்களில் அங்காங்கு கர்த்தாவை குடிசைகளில் வாழ்ந்து வருகிற மக்களை கண்ணோக்குங்க. ஆண்டவருடைய கிருபை அவர்களோடு தங்கியிருக்கட்டும். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இந்த வேளையிலமாய் கூட ராஜா, ஒரு விசையாய் எங்களை தாழ்த்துகிறோம், உமது கரத்திற்குள்ள படைக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே ஏறெடுத்து இறைமகனேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டருளும் அன்பு நிறைந்த தகப்பனே, ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, நிராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னிக்கும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமைன்ற நிகழ்ச்சி ராட்சமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விடவர்களே சுவாமி, ஆமென். அன்பானவர்களே, நாம் அமர்ந்திருந்து அடுத்த பாடல்களை பாடுவோம். பாடல் எண் 483. பாடல் எண் 483. தாசரே தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமா இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவேருளில் செல்வோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். இயேசு பாவபாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கு பெரியாரிகற்கு பட்சமாக உதவி செய்வோம். பசியுற்றோர்க்கு பெரியாரிகற்கு பட்சமாக உதவி செய்வோம். உரித்த நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கனிந்து திரு நந்தரே. தாசரே தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நேசரை நாம் உயர்த்திடுவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நேசரை நாம் உயர்த்திடுவோம். கஷ்டத்திற்குள் நிஷ்டோரத்திற்குள் படுகுழிக்குள் விழுந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். எந்த தேசமாதின் சிறுமணிகள் வேந்தையொலிக்குள் வரவழைப்போம். எந்த
தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வார்த்திட சேர்த்திடுவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வார்த்திட சேர்த்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம். நாம் உழைத்திடுவோம். நாம் உழைத்திடுவோம். நாம் ஜெயித்திடுவோம். தாசரே இத்தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் கடவுளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேலைக்காக மீண்டுமாக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இவ்வேளையிலுமாக நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை துதித்து பாட கடவுளே, நாங்கள் சுவாமி உமது வசனங்களை கேட்டு அதற்கிணங்க எங்களை ஒப்புக் கொடுக்க நாங்கள் கர்த்தாவே தொடர்ந்து ராஜா வரக்கூடிய நாட்களில் உமக்கென்று சுவாமி ஊழியத்தை செய்து இந்த கிராமத்தை மகிமைப்படுத்த இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு எடுத்து உரைக்க சொல்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம். கடவுள் நீர் கர்த்தாவே நாங்கள் பாடுகிற பாடலை போல் ஆண்டவரே அனைத்து மக்களையும் இயேசுவுக்குள்ளாக நாங்கள் அழைத்து வரக்கூடியவர்களாய் நாங்கள் செயல்பட கர்த்தர் நீர் தூய் ஆவியானவரை கொண்டு வருகிறார். இவளிலுமாய் கூட இந்த வாரத்தை துவங்கிப்படுத்த கடவுள் இந்த வாரம் முழுவதுமாக நீர் எங்களோடு தங்கிடும். கடவுளே, உம்முடைய கிருபையின்படி சுவாமி கர்த்தாவே சில ஆண்டவரே இடங்களிலே கர்த்தாவே செயல்பட முடியாத ஒரு வாய்ப்புகளை நீர் கொடுத்திருக்கிறேன். எங்கள் மகாராஷ்டிரமாய் கூட கர்த்தாவே ஆண்டவரே இந்த லாக்டவுனெல்லாம் சில இடங்களில் ரிலைஸ் ஆகப்படியாய் கர்த்தர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இதன் நிமித்தமாய் வேலைகளுக்கு செல்லுகிறவர்களோடு உடைய கிருபை இருக்கட்டும். இந்த வாரத்திலுமாய் கூட சுவாமி வேலைகளுக்கு செல்லுகிற மக்களோடு உடைய துணையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும். தொடர்ந்து ராஜா இந்த வாரத்தின் பிரயாணங்கள், பிரயாசங்கள், முயற்சிகள், பணிகள், செயல்கள், ஊழியர்கள் எல்லாவற்றிலும் கடவுளை நாம் மகிமை அடையட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், அப்பா ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளிலுமாய் தேவ பிரசன்னம் இந்த வாரத்திலும் எங்களோடு இருந்து எங்களை காத்துக்கொள்ளும்படியாய் செல்கிறோம். தாழ்த்து ஒப்படைத்து துதி மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கு ஏறெடுத்து இறை மகன் இயேசுவின் ஈடு இணையற்ற ஏக நாமத்தில் தாழ்மையாய் செபிக்கிறோம். எங்கள் செபத்தை கேட்டவர்களும் அன்பு நிறைந்த தகப்பனே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தில் பிரகாசிக்க பண்ணி உன்னை கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தில் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. என்றென்றும் ஸ்தோத்தரே. ஆண்டவர் செய்த நன்மைகளால் என்றென்றும் ஸ்தோத்தரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்கால் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. கர்த்தர் செய்த சகல பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. ஆத்துமமே என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரே.
அனைவருக்கும் ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நம்முடைய ஜெபங்களை கேட்டு கடவுள் அரசாங்க அதிகாரிகளோடு பேசி நமக்கு நல்ல ஒரு வழிவாசல்களை திறந்து கொடுத்திருக்கிறார். இந்த லாக்டவுன் சற்றே ரிலீஸ் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. தயவு கூர்ந்து இருப்பினுமாக நீங்கள் அவசியமில்லாமல் வெளியில் வருவதை நீங்கள் தவிர்க்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். லாக்டவுன் ரிலீஸ் ஆயிற்று என்று சொல்லி நாம் இஷ்டத்திற்கு அங்கும் இங்கும் செல்லுவது தவறு. ஆகவே இதை மனதில் கொள்ளுங்கள். சிறப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். வாலிப பிள்ளைகள் தயவு கூர்ந்து அவசியமில்லாமல் வெளியெல்லாம் செல்லாதீங்க. சிறு பிள்ளைகள் அவசியமில்லாமல் வெளியில் செல்ல வேண்டாம். அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு அப்பா அம்மா சொல்கிற பேச்சு கேட்டு இருங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அநேக கஷ்டங்கள், அப்பா அம்மாவுடைய மனதில் அநேக வேதனைகள் உண்டு. சம்பாதியம் இல்லை, பிள்ளைகளுடைய தேவைகளை எப்படி சந்திப்பது, என்ன செய்வது என்ற கலக்கங்கள் எல்லாம் உண்டு. அதை உங்களோடு சொல்ல மாட்டாங்க. ஆனால் மனதில் அவ்வளோ வேதனையோடு இருப்பாங்க. ஆகவே அவைகளெல்லாம் மனதில் கொண்டு பெற்றோர்களை மதித்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படித்து அப்பா அம்மாவோடு நீங்கள் குடும்பத்திலிருந்து நீங்கள் நல்ல பிள்ளைகளாக இருங்க. வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே கவனமாக இருக்கணும். இந்த மழை துவங்கி விட்டது. இந்த மழை நிமித்தமாக கூட பலவீனங்கள் வரக்கூடாது. ஆகவே கவனமாக இருங்க. அவசியம் இல்லாமல் மழையில் தான் சென்று நீங்கள் மழையில் சிக்கி சுகவீனமாய் ஆகிவிடாதீர்கள். கவனமாக இருங்கள். கவனமாக இருந்து நாம் செயல்படுவோம். அவசியமில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். தொடர்ந்து ஆராதனைகள் எல்லாம் நடைபெறுவதற்காக ஆண்டவரிடத்தில் மன்றாட வேண்டும். ஆலயங்கள் திறக்கப்பட வழிபாடுகள் நடைபெறுவதற்காக நாம் கூடி வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்காக செபியுங்கள். மகாராஷ்டிராவில் இன்னமும் இந்த வைரஸ் பரவி கொண்டே தான் இருக்கிறது. ஜெபிப்போம், நன்றாக ஜெபிப்போம். ஆண்டவர் அதை நிச்சயமாகவே சீக்கிரத்தில் அதை முற்றிலுமாக நீக்குவோம். அது முற்றிலுமாய் நீங்கப்பட்டது என்கின்ற செய்தியை நாம் கேட்போம். நாம் அனைவரும் ஒன்றிருந்து ஆண்டவரை ஆராதிப்போம். தொடர்ந்து ஜெபத்தில் தரித்திருங்கள். எங்களுக்காகவும் ஜெபியுங்கள். எங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாம் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் ஜெபத்தில் தாங்கிக் கொள்வோம். கர்த்தர் இதை தொடர்ந்து ஆசீர்வதித்து காப்பாற்றுவோம். நன்றி.